வெல்கம் டு எம்ஏ குக்கிங். இன்றைக்கி நம்ம கொஞ்சம் கூட எண்ணெய் நெய் எதுவுமே சேர்க்காத ஹெல்த்தியான அல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காயில் மேலே இருக்கிற அந்த ப்ரௌன் பார்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் தேங்காய் பால் நம்மளுக்கு நல்லா ஒயிட்டாக கிடைக்கும். அது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு 2 ஏலக்காய் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி கெட்டியான தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. ஒரு கிண்ணத்தில் 1 கப் கோதுமை மாவு, 1 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. அது கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக கரைச்சிக்கோங்க. ஒரு கடாயில் 1 கப் வெல்லம் சேர்த்துக்கோங்க. அதில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவையும் சேர்த்துக்கோங்க. அதில் இன்னொரு கப் தேங்காய் பாலும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, கட்டி இல்லாத மாதிரி. இப்போது மாவு நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். அந்த டைமில் கை விடாமல் நல்லா கிளறிட்டே இருக்கணும். இதில் நெய்யோ எண்ணெயோ நம்ம எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. நம்ம சேர்த்துருக்கிற தேங்காய் பாலில் இருக்கிற எண்ணெயை பிரிஞ்சு வர ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம கிளறிட்டே தான் இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் சுருண்டு வரணும். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம கிளறணும். நம்மளோட அல்வா ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்க இந்த மாதிரி கொஞ்சம் கரண்டியில் எடுத்து உருட்டி பாருங்கள். கையில் ஒட்டாமல் வந்ததுன்னா நம்மளோட அல்வா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். அல்வா சூடாக இருக்கும்போதே ஒரு பிளேட்டில் எண்ணெயோ நெய்யோ ஏதோ ஒன்று தடவிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. கொஞ்ச நேரம் கழித்து அல்வா நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி டீமோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அல்வாவை உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான ரொம்பவே ஹெல்த்தியான தேங்காய்பால் கோதுமை ஹல்வா ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எம்ஏ குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.